ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அர்ஷு வீலக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ் ரிவ்யூ தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாமே வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்கும், அட் தி சேம் டைம் வந்து நமக்கு லைஃபும் வரும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக வந்து இந்த ஹேவல்ஸ் பிராண்ட்லேருந்து வாங்கினேன் இந்த ஸ்ட்ரெயிட்னர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்து கொடுக்கல, நல்லா தான் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. நம்ம ரெகுலர் யூஸ்க்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணால் எனக்கு வந்து இது ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது கூட டெம்பரேச்சர் செட்டிங்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து இது 1100 ருபீஸ் கொடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ ப்ரைஸோடு இப்போ கரண்ட் ப்ரைஸோடு நான் உங்களுக்கு இங்கே பிக்சர் ரெஃபரன்ஸ்க்கு அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் ப்ளக் பண்ணிட்டேன். இப்போ ஆஃபில் இருக்குது. இங்கே வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க, நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 190 அந்த டிகிரி காமிக்குது. இது மேக்ஸிமம் வந்து 230 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 150லேருந்து 230 வரைக்கும் வந்து நமக்கு இருக்குது. இப்போ நான் 190ல் வச்சு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வந்து பண்ணி பார்க்கலாம். ரேண்டமாக வந்து நான் ஒரு பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். எப்போவுமே வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து டேங்கிள்ஸ் வந்து இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணும் ஹேர் வந்து. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாட்டி கோம் பண்ணிடுறேன். இப்போ ஹேரில் வந்து நான் எந்த சிக்கும் டேங்கிள்ஸுமே இல்லாமல் வந்து பண்ணிட்டேன். இந்த ஸ்ட்ரைட்னரில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒய்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஸ்ட்ரைட் பண்ணிடலாம். ஸ்லோவாக வந்து நம்ம எடுக்கணும். இப்போ என்னோடய ஹேர் வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ரைட் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் ஹேர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து என்னோடய ஹேரில் வந்து பார்க்க முடியாது. இதே வந்து கேர்லி ஹேர்னால் ஸ்ட்ரைட் ஆனது வந்து நல்லா தெரியும். இந்த ஹேருக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா வந்து ஸ்ட்ரைட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ரெகுலர் யூஸுக்கு நல்ல ஸ்ட்ரைட்னர் வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் இது வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் இது எனக்கு எந்த ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணதில்லை. நான் சம்டைம்ஸ் வந்து ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே அப்ளை பண்ணிட்டு வந்து பண்ணுவேன். இல்லை முடியல வந்து நமக்கு கொஞ்சமாக ஈரம் இருந்தாலும் வந்து நல்லா புகை வரும். ஸோ அதை பற்றிலாம் வந்து நம்ம பயப்படவே வேண்டாம். அதுக்கப்புறம் இதை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஹேர் ஸ்ப்ரே பண்ணால் இது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அவ்வளோதான் வந்து டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த அகாரோ பிராண்ட்லேருந்து இந்த கலர் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து நான் ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் வந்து நான் அந்த ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணணுன்றதுக்காக வாங்கினேன். அப்படி தேடி பட்ஜெட்டாக வாங்கும்போது தான் இது என் கண்ணில் பட்டுச்சு. இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. இதை நான் நைக்காவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு இங்கே பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 19 mm அந்த சைஸில் வருது. இதுக்கு வந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, ஜஸ்ட்டு ஆன் ஆஃப் தான். ஸோ இதுவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். இப்போ வாங்க ஹேரில் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் இதை ப்ளக் பண்ணிட்டேன். ப்ளக் பண்ணதுமே இங்கே வந்து ஆன் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் இதை எப்படி ஆன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு லைட் எரியும், அவ்வளோதான். இதில் வந்து அந்த டெம்பரேச்சர் செட்டிங்ஸ்லாம் வந்து எதுவுமே கொடுக்கல. நீங்கள் ஆன் பண்ணதுமே வந்து ஒரு 10 செகண்ட்ஸ்லேயே வந்து இது ஹீட் ஆகிடும். அப்படி உங்களுக்கு ஹீட் ஆகிடுச்சா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு லைட்டாக இப்படி கையை கிட்ட கொண்டு போனாலே வந்து அந்த ஹீட் வந்து நமக்கு தெரியும். ஸோ அப்போவே வந்து ஹீட் ஆகிடுச்சுன்ட்டு நம்ம வந்து கேர்ள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் மேலேருந்து ஒரு சின்ன பார்ட்டிஷன் ஹேர் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம கேர்ள் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹேர் வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்கணும்னா இதுலேயே வந்து நம்ம லைட்டாக வந்து ஸ்ட்ரெயிட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேர்ள் பண்ணால் நல்லாயிருக்கும். கேர்ள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு பண்ணால் நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இப்போ வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் இல்லை 3 செகண்ட்ஸ் வச்சா போதும்.
பார்த்தீங்களா, ஒரு அழகான கேர்ள் வந்துருச்சு. உங்களுக்கு வந்து கேர்லி ஹேர் பிடிக்குமா இல்லை ஸ்ட்ரைட் ஹேர் பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து என்னமோ தெரியல, நம்ம வந்து ஆப்போசிட் தான் வந்து எப்போவுமே வந்து நம்ம அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி. எனக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால ஹேர் வந்து எனக்கு கேர்லி ஹேர்னால் வந்து ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம அப்படியே கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் நல்லா வேவியான கேர்லியாக இருக்கும். இது வந்து நம்ம ஸ்ப்ரே, நான் பிஃபோராகவே சொன்ன மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு பண்ணும்போது இன்னுமே வந்து கேர்ள்ஸ் வந்து நமக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வாங்கினதில் நான் சாட்டிஸ்ஃபைட். ஸோ உங்களுக்குமே வந்து சஜஸ்ட் பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன். நீங்கள் யாருன்னா அஃபோர்டபுள் ரேஞ்சில் ரெகுலர் யூஸ்க்கு தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பிபி பிரான்சன்லேருந்து இந்த கிரிம்பர் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து எதுக்காக தான் நம்ம ஹேர் டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து காமிக்கும். நல்லா பவுன்ஸியாக வந்து ஒரு கிரிம்பிங் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஹேர் டூ பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அழகாக செட் ஆகிடும் ஸ்ப்ரே பண்ணும்போது. அதுக்காக தான் வந்து இந்த கிரிம்பர் வாங்கியிருந்தேன். இது வந்து என்ன பிராண்ட்னா பிபி பிரான்சன் ப்ரொஃபஷ்னல், அந்த பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயிலும் இதுவுமே வந்து நான் நைக்கால தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் வந்து இங்கே சைட்டில் வந்து ரெஃபரன்ஸ் பிக்சர் அட்டாச் பண்ணுறேன், வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுவுமே நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் கிட்ட தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்து க்ரியேட் பண்ணல. இதில் எனக்கு பிடிச்ச விஷயம்னா டெம்பரேச்சர் செட்டிங்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கும், இது உள்ள இது கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் 140லேருந்து 220 செல்சியஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இது ஹேரில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ ப்ளக் பண்ணிட்டேன். இது உள்ளே வந்து இந்த ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க, நம்ம ஆன் பண்ணிக்கலாம். நான் ஆன் பண்ணிட்டேன். இங்கே உள்ளே வந்து உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் கொடுப்பாங்க. நம்ம கம்மி பண்ணால் அந்த லைட் அப்படியே கீழே இறங்கும். இப்போ நான் வந்து 200 செல்சியஸில் வச்சுருக்கேன். வாங்க பண்ணலாம். க்ரிம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். பட் நான் இப்போ ஸ்ட்ரெயிட் பண்ணல, நான் அப்படியே தான் வந்து பண்ணி காமிக்க போகிறேன். நல்லா டைட்டாக அழுத்தி பிடிச்சிட்டு கிரிம்பிங் பொறுத்த வரைக்கும் 1 2 1 2 அவ்வளோதான் கவுண்ட்டு. இந்த கவுண்ட்டில் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ நான் க்ரிம் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்களே அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நல்லா வந்து பவுன்ஸியாக வந்து இந்த மாதிரி இருக்கும். இனிமேல் நீங்கள் ஹேர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணால் நல்லா பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். நல்லா இந்த சைடு பண்ணிவிட்டு இப்படி போட்டால் நல்லா பவுன்ஸியாக இது வரைக்கும் வந்து வரும். அதான் வந்து க்ரிம்பிங்கோட ஸ்பெஷாலிட்டியே. எனக்கே என்னோடய ஹேரை பார்த்தா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. இந்த பக்கம் என்னடா இந்த கேர்ள்ஸ் இருக்குது, இந்த பக்கம் வந்து க்ரிம்பிங் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ காமிச்ச எல்லா திங்ஸுமே வந்து என்னோட பர்சனல் சஜஷனில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் அதை காமிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ஒரு சில பேருக்கு அஃபோர்டபுளாக தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து இதை போய் அஃபோர்டபுள்னு சொல்கிறியா அப்படின்னு மைண்ட் செட்டும் இருக்கலாம். இப்போ நம்ம 300 200லாம் வந்து நிறைய விற்கிறாங்க. ஹேர் ஸ்ட்ரைட்னிங் டூல்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. பட் அதெல்லாம் வாங்கி நம்ம ஹேர் ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா யார் பொறுப்பு? ஹேர் போனால் ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால தான் வந்து நான் ரொம்ப கம்மியாகவும் வாங்காமல் ரொம்ப ஹை ப்ரைஸ்க்கும் வந்து போகாமல் ஒரு மீடியம் பட்ஜெட் ரேஞ்சில் வந்து பார்த்து வாங்கி ட்ரை பண்ணதை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது நம்ம பர்சனல் யூஸ்மே வந்து பண்ணலாம், ப்ரொஃபஷ்னலாகவும் வந்து இது வந்து ட்ரை பண்ணலாம். நல்லா தான் இருக்குது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. பை கைஸ், லவ் யூ ஆல்.